ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமத்திலும் சமத்தில் வருகிறப்பா, இந்த நல்ல நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, உடைய வசனத்தின் மேல் எங்களுக்கு பிரியம் உண்டாகும் போது எப்படி இந்த வசனம் என் மனமகிழ்ச்சியாய் மாறி நாள் முழுவதும் இது என்னுடைய தியானமாய் மாறுகிறது என்று சொல்லி கற்றுக்கொண்டமே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்கள் வாழ்க்கை இந்த நாளில் இப்போ வரட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் சங்கீதக்காரனை போல் சொல்லட்டும், ஐயோ உம்முடைய வேதத்தின் மேல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நாள் முழுவதும் இது என் தியானமாக இருக்கிறதே, என் சிந்தையாக இருக்கிறதே, என் யோசனையாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கட்டும் அப்பா. பிரவேசித்து இந்த வசனத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோமே, யோசுவாவிடத்திலிருந்து இந்த வசனங்களை கேட்ட பிறகு அதை திரும்ப எடுத்து அதை எங்கள் வாய்க்குள்ளே நாங்களே எங்களுடைய காதுகளுக்கு கேட்க அதை மௌனமாய் பேசி அந்த வசனங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதையே தியானித்து அதை ஆழமாக யோசித்து ஆராய்ச்சி செய்து இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே இதனுடைய முழு புரிந்து கொள்ளுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் உம்முடைய வசனத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவை பெற்று அதன் மூலம் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதை இன்னவென்பதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டு உம்முடைய பாதைகளை அதன் மூலமாய் நடக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறி அதன் மூலம் நாங்கள் எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாய் தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற ஒரு மரமாக எங்களோட வாழ்க்கை மாறி செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்கள் வாழ்க்கை பிரவேசிக்கட்டும். இந்த நாள்லேருந்து இப்படிப்பட்டவர்களாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அருளுங்க. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இதன் மூலம் பல காலமாய் உடைய பிள்ளைகளோட வாழ்விலே தாமதமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் இனி துரிதமாய் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின் சத்தியத்தை அறிகிறது மூலம் சத்தியத்தினாலே உடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று அவர்களுடைய சகல கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர்.